ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு என்ஜினியர் இருந்தார், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற என்ஜினியர், அதாவது சிவில் என்ஜினியர். அவர்கிட்ட ஒரு மேஸ்திரி வேலை பார்த்தாருங்க. அவருக்கு வந்துட்டு எப்போவும் பில்டிங் அந்த என்ஜினியர் கொடுக்குற பிளான் படி அந்த பில்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுப்பாரு. இப்போ என்ஜினியர் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒரு மாதம் டைம் தரேன், 2 மாதம் டைம் தரேன்னு சொல்லுவார் இல்லைங்களா. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அந்த சொன்ன டைமுக்குள்ளேயே அந்த பில்டிங்கை கட்டி முடித்து சூப்பராக அவர்கிட்ட அந்த பில்டிங்கான சாவியை கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு நேர்மையான பர்சன் தான் அந்த மேஸ்திரி. அவர் என்ன பண்ணார், பல வருஷங்களாக அவர்கிட்ட வேலை பார்த்தாரு. என்ஜினியருக்கும் ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு நல்ல மனிதன் கிடைக்க நம்ம வந்துட்டு நம்மளோட கன்சர்ன் வந்து கொடுத்து வச்சுருக்கணுமே, ஒரு அந்த மாதிரி அவரை பார்த்து அவர் ஒரு பெருமைப்பட்டார். பரவாயில்ல, நமக்கு இப்படி ஒரு மேஸ்திரி கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. அவரோட அந்த ஆஃபீஸ் வச்சு நடத்துறதுல அவருக்கு வந்துட்டு இவர் பக்கபலமாக இருந்தார். அது வந்து அதனால் அவர் மேலே ஒரு மரியாதையும் மதிப்பும் என்ஜினியர் சார் வச்சுருந்தாருங்க. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, என்ஜினியர் கூப்பிட்டாரு. அப்போ என்ன பண்ணாருன்னா, இவருக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல், அடிக்கடி உடம்பு முடியாமல் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வயசாச்சுங்க. இவர் ஒரு 30 வயசில் வேலைக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த மேஸ்திரிக்கு ஒரு 60-70 வயசுக்குள்ளே இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அடிக்கடி எனக்கு உடம்பு முடியாமல் ஆகுது, நான் உங்ககிட்ட இருந்து வேலையை விட்டு போகலான்னு இருக்கேன், அதனால் எனக்கு பதிலாக நீங்கள் வேறு மேஸ்திரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியர்கிட்ட இவர் போய் சொன்னாருங்க. அப்படி சொன்ன உடனே அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு தொழிலாளி நம்மளை விட்டு போகிறாரே அப்படின்னு என்ஜினியருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அவர் கேட்டார், ஏன் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு மேஸ்திரி என்ன சொன்னார், எனக்கு வந்து உடம்பு முடியாமல் ஆகுது, அடிக்கடி வயசாகிட்டுது இல்லைங்களா, அதனால தான் போகிறேன். மற்றபடி உங்களோட இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. நான் வந்து வயசாகிடுச்சு, இனிமேல் வந்து வேலை வந்து பர்ஃபெக்டாக என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் நான் வந்துட்டு இங்கேருந்து உங்ககிட்ட இருந்து நான் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஸ்திரி சொன்னாருங்க. சரி, ஓகே, ஃபாலோப்பா. இவரும் வந்துட்டு அவர் சொன்னதை கேட்டு ஓகே நம்ம வந்துட்டு ஒபே பண்ணணும்னு சொல்லி என்ஜினியர் என்ன பண்ணார், சரிங்க மேஸ்திரி, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு பில்டிங் மட்டும் எனக்கு கட்டி கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியர் வந்து மேஸ்திரிகிட்ட கேட்குறாருங்க. அவர் யோசிக்கிறாரு, என்னடா இது, நம்ம வயசாயிடுச்சு, நம்மளால முடியலையே, நம்ம இனிமேல் ப்ராப்பராக அந்த பில்டிங் எல்லாம் கட்ட முடியுமா? அந்த இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவருக்கு எவ்வளோ ஒரு அறிவு, அந்த டேலண்ட்லாம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு அதை வந்து அந்த பில்டிங்கை பார்த்து இழைச்சி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் டேலண்ட்டை காமிச்சு கட்டிகிட்டு இருந்தார். அவருக்கு வலிமையாக இருந்துச்சு, வாலிப வயசில் அவர் வலிமையாக இருந்தார். அதனால் அவரால் அந்த பில்டிங்கெல்லாம் கட்டி கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ வயசாயிடுச்சே, அதனால் யோசித்து அவர் வந்து யோசிக்கிறாரு, நம்ம வந்துட்டு எப்படி முடியும், என்ன பதில் சொல்கிறதுனே அவருக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணார், சரி என்ஜினியர் கேட்குறாரே, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாருங்க. இப்போ நம்ம நல்லா வந்துட்டு ஒரு இடத்துல நல்லா வேலை பார்க்குறோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க இருக்கிற கொஞ்சம் ஒர்க்கையும் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு பெரிய அதிகாரி சொல்கிறப்போ அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுத்துட்டு வருவாங்க. காரணம் என்னன்னா, அடுத்த ஆஃபீஸரோ அடுத்த வேலையாட்களோ அவங்க வர்றப்போ அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு வரணும், அப்படி தானே. அதனால் இவர் என்ன பண்ணார், சரி என்ஜினியர் கேட்குறாரே வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை அவர் சொன்னார் இல்லைங்களா, ஒரு பில்டிங் மட்டும் லாஸ்ட்டாக கட்டி கொடுத்துருப்போங்க, எனக்காக நீங்கள் இதை செய்வீங்களா அப்படின்னு என்ஜினியர் கேட்டதும் இவர் வேறு வழி இல்லாத அந்த மேஸ்திரி ஒத்துக்கிட்டு அந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. கட்ட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கட்டிக்கிட்டே இருக்கக்குள்ளே யோசிச்சார், எத்தனை வருஷம் இந்த கன்சர்னில் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம், நம்ம வந்துட்டு அப்போல்லாம் கிடைக்காதது வந்து நல்ல பேரும் மரியாதையும் இப்போ வந்துட போதா, லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று கட்டி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அவர் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை கட்டி முடித்தாருங்க. அந்த மற்ற பில்டிங்லாம் அவர் கட்டுறப்போ அதில் வந்துட்டு நிறையா வந்து புது நியூ ஐட்டங்களாக வந்துட்டு இப்போ ஜன்னல், கதவு, மற்ற பாத்ரூம் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப டைல்ஸ் அது இதுன்னு வச்சு அவர் வந்துட்டு அவ்வளோ அழகுபடுத்தி அந்த பில்டிங்கை கட்டிட்டு முடிப்பார். ஆனால் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த என்ஜினியர் நம்மளை விட மாட்டேங்கிறாரு,
சரி போகிற போக்கில் ஏதோ ஒன்று கட்டி முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை ஏனோ தானோன்னு கட்டினாருங்க. நல்லா ஸ்ட்ராங்கான பொருள்லாம் போடாமல், சிமெண்ட்டு கலக்காமல், அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து அதை கட்டி முடித்து அந்த சாவியை கொண்டு என்ஜினியர் கையில் கொடுத்தாருங்க. லாஸ்ட் நாள் பில்டிங் கட்டி முடிச்சிட்டாரு. சாவியை கொண்டு போயிட்டு என்ஜினியர்கிட்ட கொடுத்தாருங்க. கொடுத்த உடனே அந்த என்ஜினியர் என்ன சொன்னார், ஐயா உங்களுக்கு தான் இந்த பரிசு. நீங்கள் எங்கள் கம்பெனியில் இத்தனை நாள் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சேன், அதனால் நீங்கள் இந்த வீட்டை வந்து நீங்களே எடுத்துக்கோங்க, அதுக்கான சாவி தான் வச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியர் சார் என்ன பண்ணாருன்னா அந்த மேஸ்திரி கிட்ட சாவியை கொடுத்தாருங்க. உடனே ஷாக் ஆயிடுச்சு அவருக்கு. ஐயோ கடவுளே என்னாச்சு, நம்ம என்ன பண்ணுறது, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் தாட்டு ஓடுது. என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களா, அவர் வந்துட்டு அந்த பில்டிங்கை கதவெல்லாம் சும்மா ஸ்ட்ராங் இல்லாத பலகையில் போட்டார். டைல்ஸு மார்பிள்ஸு இதெல்லாம் போடாமல் சாதாரண சிமெண்ட்டை போட்டு ஏனோ தானோன்னு பூசி விட்டார். செவரெல்லாம் ஸ்ட்ராங்காக வைக்கலை. அவருக்கு என்னாச்சு, நம்ம போகிற போக்கில் ஒன்று கட்டி கொடுத்துருப்போமே அப்படின்னு அவர் நினச்சார் இல்லைங்களா. அந்த மனநிலையால் தான் அவர் வந்துட்டு அந்த வீட்டை அந்த மாதிரி ஸ்ட்ராங் இல்லாமல் கட்டிட்டாருங்க. கடைசியில் பார்த்தா என்ஜினியர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு தான் இந்த பரிசு, ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சேன், சரி உங்களுக்கு ஒரு பில்டிங் கொடுக்கலாமே, ஒரு வீடு உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை கொடுக்கணுமேனு தான் இந்த வீட்டை உங்களையே நான் கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது இவருக்கு மனசு வந்து வேதனையாகவும் இருக்குது. அவர் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோமேன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியும் அவருக்கு வந்துச்சுங்க. அதனால் இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நல்லா பண்ணணும். இப்போ காஃபி வீட்டில் போடுறோங்க, அதில் வந்துட்டு நம்ம குடிக்கலையே வர்றவங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஃபி போட்டு அவங்கள்ட்ட கொடுப்போம். அவங்க வந்து போன உடனே என்ன பண்ணுவாங்க, நான் இப்போ தான் ஜூஸ் குடித்தேன் வேண்டான்னா அந்த காஃபியை நம்ம தானே குடிச்சாகணும், அதனால் அதில் நிறைய தண்ணியை ஊற்றி சர்க்கரையே இல்லாமல் காஃபி தூளாக போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டாலும் சரி, அது படிக்கிற ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும், செய்கிற ஆஃபீஸ் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும், வேலைக்கு போகிற ஆஃபீஸாக இருந்தாலும், எங்கேயுமே நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னு கேளுங்க, அந்த பெஸ்ட் வந்து நம்ம என்றைக்குமே வந்துட்டு அது நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். இப்போ நீங்கள் சொல்லுவாங்க, நம்ம ஸ்வீட் சாப்பிட்டா அது நம்மளை கெடுதல் தான் கொடுக்குது. அந்த ஸ்வீட் வந்து இனிப்பாக இருக்கும், ஆனால் அதனால் நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான். இதே வந்து கசப்பு சாப்பிடுங்க, அது உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி தான் எந்த செயலை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டாலும் அதில் பர்ஃபெக்ட் இருக்கணும். அந்த பர்ஃபெக்ட் இருக்கிறப்போ அது என்ன பண்ணும், நம்மளை வந்துட்டு மேன்மைப்படுத்தும். கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன் பண்ணி நீங்கள் பாருங்கள், அது உங்களை மேன்மைப்படுத்தும். என்னோட சன்னு கூட வீடியோ எடிட்டராக இருக்கிறவர், அவர் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கிறப்போ அவருக்கு வந்துட்டு மூட் அவுட் ஆகிட்டா ஏதாவது அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவார். இதே நல்லா பிரிஸ்காக உட்காந்து நல்லா மென்டலி அவர் வந்து எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாத பண்ணுறப்போ அந்த அவுட்புட் நல்லா இருக்கும். அப்படி தான் யாரோ பார்க்குறாங்க, ஏதோ இன்ஸ்டாகிராமில் போடுறோம், ஏதோ காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறோம் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அந்த வீடியோ நல்லாவே இருக்காது. இதே மனமார்ந்து அந்த உள்ளுணர்வோடு அவர் செய்கிறப்போ அவுட்புட் நல்லாயிருக்கும். அது வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். அந்த மாதிரி தாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வேலையில் அவங்க வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும், அது சக்ஸஸாக இருக்கணும், அதனால் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுங்க. கண்டிப்பாங்க. எதாக இருந்தாலும் ஒரு தாய் சொன்னாங்க, ஃபாரினில் ஒரு கண்ட்ரி ஞாபகம் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா தன்னோட மகன்கிட்ட மகன் வந்து கேட்டார், நான் என்னோட வேலையில் எப்படிமா இருக்கணும் அப்படின்ட்டு. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்போ அந்த மகன் வந்து தாய்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த தாய் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி நீ வந்துட்டு உன்னோட வேலையில் திறமையை காட்டணும். அது மட்டும் இல்லை, படிக்காதவனாக இருந்தால் கூட ஒரு குப்பை பொறுக்க நீ போனால் கூட அந்த குப்பை பொறுக்கிறதுல பெஸ்ட் நீ தான் அப்படிங்கிற ஒரு பெயர் எடுக்கணும் அப்படின்னு அந்த தாய் வந்து அந்த மகன்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி தாங்க எல்லாருமே நமக்கான விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடோட உள்ளார்ந்த அந்த எண்ண சிந்தனைகளோட நம்ம செயல்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லதாக தான் அமையும், நல்ல வழியை தான் காட்டும். இப்போ இந்த மேஸ்திரி என்ஜினியர் சொன்ன மாதிரி
லாஸ்ட்டாக எனக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு போங்களேன்னு சொன்னப்போ அவர் என்ன நினச்சிருக்கலாம், சரி நம்ம கடைசியாக போகிறோம், இந்த வீட்டை நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், இத்தனை ஆண்டுகள் நம்ம கட்டிய வீட்டோட இந்த ஆண்டுக்கு இப்போ கட்ட போகிற வீடு வந்துட்டு இன்னும் மிக சிறப்பாக லைஃப் லாங் இருக்கிறது, ரொம்ப லாங் லைஃப் இருக்கிறதா நம்ம அமைச்சு கொடுத்துட்டு போகணும்னு நினச்சிருந்தாருன்னா அவருக்கு அவர் தலைமுறைக்கு அவர் பிள்ளைக்கு அவங்க பேரனுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் ஏன் 500 1000 ஆண்டுகள் கூட இருக்கக்கூடிய ஒரு வீடை அவர் பார்த்து கட்டி கொடுத்துருந்துருக்கலாம். அதனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, டிசப்பாயின்ட்மெண்ட் ஆனாரா, மனசு வருத்தப்பட்டாருங்களா, அவரால் அந்த இதை ஏற்றுக்கவே முடியல, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். அதனால தாங்க ஒவ்வொருத்தரும் நமக்கான வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்களை அனைத்தையுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை வந்து செட் பண்ணிட்டு ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தில் என்னென்ன கெட்டது இருக்குது, மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டும் இல்லாமல் எந்த செயலுமே கிடையாது. அப்போ ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம பார்த்து எடுத்துக்கணும், மைனஸ் நம்ம விட்டு தூரம் ஒதுக்கிடணும். அப்போ அந்த மைனஸுங்கிறது எது, நம்ம மைண்டு தான். அந்த மைண்டை நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். எல்லாம் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. அது வந்து ஒரு காட் கிஃப்ட் மாதிரி தான். அது அந்த அறிவு, அந்த எண்ணங்கள், அந்த உள்ளார்ந்த சிந்தனை இதெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்கிறப்போ நம்மளோட செயல்களும் தெளிவாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த உண்மை சம்பவம் எல்லார் வாழ்க்கையிலும் டெய்லி நடக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அது உள்ளார்ந்த விஷயத்தோட நம்மளோட மனசு வந்துட்டு அதாவது அதுக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடாது. எந்த செயலுக்குமே உண்மை இருக்கணும். உண்மைத்தன்மை இருந்துட்டாலே கண்டிப்பாக அது நல்லதாக அமையும். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதாங்க. இப்போ இது மாதிரி எத்தனை பேர் லைஃப்பில் நடக்குது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். இது நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புக்கில் படிக்கிறப்போ அதெல்லாம் வந்து எழுதி வச்சிருவேன். இதை வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் இது மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும். அது என்னன்னு சொல்லி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பை, see you next video. Bye bye.